இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம தோல்ல சில பகுதிகள் மட்டும் கருமை நிறத்துல மாறுவது. எதனால இது மாறுதுங்க? இது சாதாரண ஒரு நோயா, இல்ல உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அதிகமான ஒரு பிரச்சனையை காட்டக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், அறிகுறியா இது நமக்கு தெரியுதா அப்படின்னு நிறைய பேர் சில நாட்கள்லயே உங்களுக்கு அதை சுற்றிடுமே நிறைய வாட்ஸ், மருக்கள் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் அண்டர் ஆர்ம்ஸ்ல நிறைய பேருக்கு இருக்கும், தொடையிடுக்கு பகுதியில இருக்கும், மூட்டுக்கல்ல, ஸோ மூட்டு பகுதிகள்லையுமே கருமை நிறம் காணப்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் ஏற்படுது? இது சாதாரணமாக ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால எதிர்ப்புத்தன்மை நம்ம உடலாலேயே இன்சுலினை பயன்படுத்திக்க முடியாது. பொதுவாக நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவு எல்லாமே டைஜஷன் ஆகி நமக்கு எனர்ஜியாக, அதாவது குளுக்கோஸாக மாறி, அந்த குளுக்கோஸ் தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குள்ளேயும் போய் சேர்ந்து சக்தியாக மாறி மெட்டபாலிசம் நடக்குது. அந்த குளுக்கோஸை கொண்டு போய் செல்களுக்குள்ள செலுத்துவதற்கு தான் இன்சுலின் ரொம்ப முக்கியம். ஒரு கீ மாதிரி, சாவி மாதிரி இன்சுலின் ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. அப்போ இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா உடல் எடை அதிகரிக்கிறது, தலைமுடி உதிர்தல் ஏற்படுறது, அடிக்கடி மூட் ஸ்விங் வருது, டக்குன்னு சின்ன விஷயத்துக்கும் ஓவராக வந்து டென்ஷன் ஆவாங்க. ஸோ அந்த மூட் ஸ்விங்கோட சேர்த்தும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சித்தர்கள் சொன்ன நிறைய மூலிகைகள், அதனுடைய சித்த மருந்துகளை பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம தோல்ல சில பகுதிகள் மட்டும் கருமை நிறத்துல மாறுவது. எதனால இது மாறுதுங்க? இது சாதாரண ஒரு நோயா, இல்ல உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அதிகமான ஒரு பிரச்சனையை காட்டக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், அறிகுறியா இது நமக்கு தெரியுதா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதாவதுங்க, நம்ம உடல்ல நெத்தி பகுதியில சில நேரம் கருமை நிறம் இருக்கும். அதே மாதிரி கழுத்தை சுற்றிலும் ஒரு கருமை நிறம் நமக்கு பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு இது பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸ்ல, அக்குள் பகுதிகள்லையோ, தொடையிருக்கு பகுதிகள்லையோ, இல்லை இடுப்பை சுற்றியோ சில இடங்கள்ல கருமை நிறத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு நிறைய க்ரீம் போடுவோம், லோஷன் போடுவோம், இல்லைங்க ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நாள்ல இது ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிக்குது. இன்னும் டார்க்காக கருமை நிறத்துல, அதாவது லேயர் லேயரா படிகிற மாதிரி இருக்கும். கழுத்துல நிறைய பேருக்கு இது நம்ம பார்த்துருப்போம். செயின் போடுறதுனால இது வருதா, இல்லை நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். கொஞ்ச நாள் செயின் போடாமல் இருப்போம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம், அந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அந்த கருமை நிறம் பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக வரும். கொஞ்சம் நீங்கள் கழுத்தை வந்து திருப்பினீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது டார்க்காக இருக்கும். அந்த ஸ்கின் மடிப்புகளாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின் ஃபோல்டிங், அந்த இடத்துல கொஞ்சம் வெண்மை நிறம் இருக்கிற மாதிரி. என்னடா இது, நமக்கு ஏதோ மேலே அப்ளை பண்ண மாதிரியே இவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு நம்ம யோசிப்போம். சில நாட்கள்லேயே உங்களுக்கு அதை சுற்றிடுமே நிறைய வாட்ஸ், மருக்கள் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் அண்டர் ஆர்ம்ஸில் நிறைய பேருக்கு இருக்கும், தொடையிடுக்கு பகுதியில் இருக்கும், மூட்டுக்கல்ல, ஸோ மூட்டு பகுதிகள்லையுமே கருமை நிறம் காணப்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் ஏற்படுது? இது சாதாரணமாக ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால வர்றது தான். எந்தெந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால இந்த சரும பிரச்சனை வருது, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, இல்லைங்களா? இது வந்து அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கின் கண்டிஷன். அதே மாதிரி நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனாலையும், சில வகையான நுண்ணுயிர் தாக்கத்தினாலையும் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிற மருக்கள், ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைரஸ்னாலையும் அங்கங்கே நமக்கு வாட்ஸ் ஏற்படலாம். இல்லை நமக்கு டெட் செல்ஸ், இந்த மாதிரி கருமை நிறம் படிஞ்சு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாட்ஸ் மாதிரி, அதாவது மருக்களாக உருவாகலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் மருக்கள் வருது. அப்போ அப்படி என்னதாங்க ஹார்மோன் நம்ம உடலில் பாதிப்பு ஏற்படுறதுனால நம்மளுடைய முக அழகையே, உடல் அமைப்பையே கெடுக்கிற மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் ஹார்மோன் இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் ரொம்ப முக்கியங்க. அதாவது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வருமே அதானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்ட். அதாவது பெரும்பாலும் உங்களுக்கு சுகர் இருக்குன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப வருஷமாக அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2 என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. இதில் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா,
மாத்திரைகள் சாப்பிட்டேங்க, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், எந்த ஹோம் ரெமடியும் ஃபாலோ பண்ணல, நேச்சுரல் மெடிசனும் எதுவும் நான் ஃபாலோ பண்ணிக்கல, அப்படியே விட்டுட்டேன்னு சொல்வீங்க. ஸோ அப்போ டிஎஸ்ஹெச் லெவல் 17-20 அது மாட் போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக உடல் நலனில் சருமத்தில் இந்த பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ சருமத்தில் ரொம்ப கருமை நிறம் வர்றது, இந்த கழுத்தை சுற்றிலும் அக்குள் பகுதியில், தொடையிடுக்கு பகுதியில் எல்லாமே ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் லெவல் அதிகரிக்கும் போது என்ன நடக்குது, நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய இன்சுலின், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, நம்ம உடலாலேயே இன்சுலினை பயன்படுத்திக்க முடியாது. பொதுவாக நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவு எல்லாமே டைஜஷன் ஆகி நமக்கு எனர்ஜியாக, அதாவது குளுக்கோஸாக மாறி அந்த குளுக்கோஸ் தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குள்ளேயும் போய் சேர்ந்து சக்தியாக மாறி மெட்டபாலிசம் நடக்குது. அந்த குளுக்கோஸை கொண்டு போய் செல்களுக்குள்ளே செலுத்துவதற்கு தான் இன்சுலின் ரொம்ப முக்கியம். ஒரு கீ மாதிரி, சாவி மாதிரி இன்சுலின் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இன்சுலின் இன்ஆக்டிவ் ஆகுது, நம்ம உடல் இன்சுலினை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா செல்களுக்குள்ளே இந்த குளுக்கோஸ் சேராமல் உடல்லையே அது தங்கி தங்கி கொழுப்பாக மாற ஆரம்பிச்சிடும், இல்லை நமக்கு யூரினில் வெளியேற ஆரம்பிச்சிருங்க. அப்போது செல்களுக்குள்ள சக்தி போகாமல் உடல் இளைக்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரும்பாலும் நடக்கிற விஷயம். அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா சருமத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் தான் நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறது, கை கால்களில் நடுக்கம் ஏற்படுறது, பெண்களாக இருந்தாங்கன்னா முன்ன மாதிரி எனக்கு வேலை செய்ய முடியலங்க, ரொம்ப டயர்டாகிடுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, பீரியட்ஸ் டைமில் எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துடுது. அப்போ இந்த இன்சுலினை நம்ம சரியாக பயன்படுத்துவதற்கு தான் சில வகையான, அதாவது பயிற்சி முறைகளும் சரி, நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளும் சரி, இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்படி பயன்படுத்தும் பொழுது உடலில் இன்சுலின் சரியான அளவுக்கு நமக்கு இருக்கும். அடுத்து முக்கியமான இந்த தைராய்டு. ஸோ இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சருமத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. அப்போ இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா உடல் எடை அதிகரிக்கிறது, தலைமுடி உதிர்தல் ஏற்படுறது, அடிக்கடி மூட் ஸ்விங் வருது, டக்குன்னு சின்ன விஷயத்துக்கும் ஓவராக வந்து டென்ஷன் ஆவாங்க. ஸோ இந்த மூட் ஸ்விங்கோட சேர்த்தும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். இந்த 2 ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கருமை நிறத்தில் ஸ்கின் இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதனோட சேர்ந்து உடல் பருமனும் இருக்குன்னா இதற்கான ஸ்பெஷலான தைலங்கள், காய செந்தூர் தைலம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய சுகருக்கு ஸ்பெஷலாக நிறைய மெடிசன் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இதில் முக்கியமாக மரமஞ்சள் குடிநீரும் போகர் மகாவில்வாதி கற்பமும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது சரியான நேரத்தில் உங்களுக்கு தைராய்டும் சரி, இன்சுலினும் சரி, உடலில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதையும் நம்ம சரி பண்ணி சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளும் கூடிய விரைவில் சித்த மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்திக்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.